அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் நறுமணம் பூசலாமா? பிறரை கவர்ந்து இழுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நறுமணம் பூசுவதை மார்க்கம் தடை செய்து உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு தன் வாடையை பிறர் நுகர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கடந்து சென்றால் அவள் விபச்சாரி ஆவாள் என்று கூறியுள்ளார்கள். பிறர் நுகர வேண்டும் என்பதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் வார்த்தை கவனிக்கத்தக்கதாகும். தவறான எண்ணமில்லாமல் துர்நாற்றத்தை போக்குவதற்காக பூசுவது தவறில்லை என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பெண்கள் நறுமணத்தை பயன்படுத்தியுள்ளார்கள். இசா தொழுகைக்கு வரும்போது மாத்திரம் நறுமணத்தை தவிர்த்து கொள்ளுமாறு பெண்கள் கட்டளையிடப்பட்டார்கள். மற்ற தொழுகைகளுக்கு வரும்போதோ அல்லது தொழுகை அல்லாத மற்ற நேரங்களிலோ நறுமணம் பூசக்கூடாது என்றோ அவர்களுக்கு தடை விதிக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மேலும் எந்த பெண் நறுமண புகையை பயன்படுத்தினாரோ அவர் கடைசி தொழுகையான இசாவில் நம்முடன் கலந்து கொள்ள வேண்டாம் என கூறினார்கள். நறுமணத்தை போன்றே பூக்களையும் பிறரை கவரும் நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது. தவறான எண்ணமில்லாமல் பூவின் அழகை விரும்பியோ அதன் வாசனையை விரும்பியோ பூக்களை சூட்டிக்கொண்டால் அதில் தவறு ஏதுமில்லை. ஆண்களின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் எந்த காரியத்தையும் ஒரு பெண் செய்யக்கூடாது என்பதால் பலரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்த அதிக நறுமணத்தை தருகின்ற வாசனை திரவியங்களை பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் பெண்கள் நகபாலிஷ் பூசுவது. இன்றைக்கு விற்கப்படும் நகப்பூச்சுக்கள் தண்ணீர் ஊடுருவதை தடுக்கக்கூடியவையாக உள்ளது. இவற்றை பூசிக்கொண்டு உழு செய்யும் போது நகங்களின் மீது தண்ணீர் படுவது தடுக்கப்படுகிறது. எனவே தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் பூசிக்கொள்வதில் தவறில்லை. உழு செய்யும் போது இவற்றை கண்டிப்பாக அகற்றிவிட வேண்டும். தண்ணீர் ஊடுருவதை தடுக்காத வகையில் நகப்பூச்சு கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.